நம்ம மல்லுசிரிகளில் இந்த ரேணுகாவுடைய ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அந்த ரேணுகா சொத்துக்காக தான் வந்தான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ நம்ம விஜய் சார் மேலேயும் வந்து ஆசைப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம விஜய் சாரையுமே அடைய ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லி நம்ம விஜயோடைய சந்தோஷத்தையும் வந்து கெடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ரேணுகா மேலே யாருக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வருதோ மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பமும் சுவாரஸ்யமும் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எபிசோடு எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தாக்க ஒரு பக்கம் நம்ம அன்னபூர்ணியமாக நம்ம மனோகர்னு சொல்லிட்டு போடுற எல்லா பிளான்லையும் இந்த ரேணுகா வந்து தப்பிச்சுட்டே இருக்கா. நம்ம மனோகருக்கும் நம்ம அன்னபூர்ணியமாக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் இப்போது நம்ம மல்லி இருக்காங்க இல்லையா, நம்ம மல்லிக்கிட்ட நம்ம மல்லிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவள் தான் கட்டையால் அடிச்சதுன்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ கூட ஒன்றுமே வந்து பண்ண முடியாமல் இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவளை ஆதாரத்தோடு வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை நம்ம மனோகரால் பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவள் அடங்குற மாதிரி வந்து தெரியல. வேணும்னே பணக்க நம்ம வெண்பாக்குட்டியோடைய ப்ராஜெக்டை வந்து நம்ம மல்லி நம்ம வெண்பாவை கஷ்டப்பட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணாங்க. நம்ம மல்லி இவ்வளோ கஷ்டத்துலையுமே பணக்க ரெடி பண்ணாங்க. கை அடிப்பட்டுமே ரெடி பண்ணாங்க. அது வேணும்னே பணக்க இந்த ரேணுகை போட்டு உடைச்சிட்றாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம வெண்பாக்குட்டிக்கு அந்த ரேணுகாவை பார்த்தாலே பிடிக்காது. இப்போனும் அந்த ப்ராஜெக்டை உடைச்சோடனே செம கோவப்படுறாங்க. இப்படி தான் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம வெண்பாக்குட்டி அதுக்கு முன்னாடி தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி இந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. வீடியோ கால் பண்ணி இது இப்படி பாரு என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டை இந்த ரேணுகா உடச்சோடனே இந்த நம்ம வெண்பாக்குட்டிக்கு பயங்கரமான கோவம். உடனே நம்ம விஜய் சார் எல்லாம் வந்து என்னாச்சு ஏதாச்சும் சரி வீடு தெரியாமல் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேணுகாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம விஜய் சார் இப்படி தான் போயிட்டு கடையில் வாங்கிட்டு வந்துடுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு உடனே நம்ம அன்னபூர்ணியமா மாப்பிள்ளை உனக்கு தெரியாது சமையல் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீ மல்லியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வா, மல்லிக்கு தான் கடை தெரியும் எங்கே எவ்வளோ நல்லா தெரியும், நீ வந்து மல்லியை கூட்டிகிட்டு போய் வாங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் நம்ம மல்லியையும் நம்ம விஜய் சாரியும் ஒரே வண்டியில் ஏற்றி அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை நம்ம விஜய் சாரியும் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் பின்னாடியே அந்த ரேணுகா போகிறது மட்டும் இல்லாமல் வண்டிக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறது மட்டும் இல்லாமல் நான் தான் போவேன் நீ போகக்கூடாது நானும் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரேணுகா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லிக்கு பயங்கரமான கோபம். இந்த ரேணுகா பண்ணுறத பார்க்கும்போது வேணுமுன்னே தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஆனால் ஒன்றுமே வந்து பண்ண முடியல. அதனால் நம்ம மல்லி வண்டியை விட்டு இறங்கிறது மட்டும் இல்லாமல் எங்கேயாச்சும் அவளையே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி பதினக்க சொல்கிறாங்க. அப்போ கூட இந்த அன்னப்பூர்ணி அம்மா வந்து தடுக்கிறாங்க. நீ எதுக்காக போகணும், உனக்கு என்ன தெரியும், நீ வாடி உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகாவை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் அப்போ கூட பதினக்க நம்ம மல்லி வந்து போகக்கூடாது நான் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா பயங்கரமாக பதினக்க அடம்பிடிச்சு நம்ம மல்லி கூட வந்து நம்ம மல்லி போக வேண்டிய இடத்துல இந்த ரேணுகா உட்காந்துட்டு வந்து போகிறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு இந்த ரேணுகா மேலே செம கோவம் வருது. இன்னொரு பக்கம் இப்போது இந்த நிஷா அந்த ராஜேஸ்வரியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கான வேலையை வந்து எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ப்ராஜெக்டை பாருங்க அவங்க எடுக்கிறதுக்காக சரி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அது வந்து நடக்க போகுது. அந்த ப்ராஜெக்டை அது ராஜேஸ்வரியோடைய கைக்கு இந்த நிஷாவே வந்து எடுத்து கொடுக்க போகிறா இந்த கதிரேசனுக்கு. அது இப்போ தெரிய வரதில் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து தெரிய வரும். தெரிஞ்ச பின்னாடி இந்த கதிரேசனுக்கு பயங்கரமாக வந்து ஷாக் ஆகும். இந்த நிஷா ஏன் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு.